அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தஃப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா அல் முஃமினூன் என்கின்ற 23வது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த வாரம் இந்த அத்தியாயத்தினுடைய இறங்கிய பின்னணி, அதனுடைய வரலாற்று பின்னணி, அதனுடைய உள்ளடக்கம் மற்றும் இந்த அத்தியாயத்தினுடைய முதல் 3 வசனங்களின் விளக்கங்களையும் ஓரளவுக்கு நாம் பார்த்தோம். இந்த சூரத்துல் முஃமினூன் என்கின்ற 23வது அத்தியாயத்துக்கும் இதற்கு முந்தைய 22வது அத்தியாயத்துக்குமான இணைப்பையும் அதனுடைய கருத்தும் இதனுடைய கருத்தும் எங்கே எந்த புள்ளியில் இணைகிறது என்பதை பற்றியுமான விளக்கங்களையும் நாம் இங்கே குறிப்பிட வேண்டும். 22வது அத்தியாயத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நிறைவு செய்யக்கூடிய நேரத்தில் கடைசி 2 வசனங்களில் இறை நம்பிக்கையாளர்களை கூப்பிட்டு, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓரிரை நம்பிக்கையை கொண்டவரே, இறைவனுக்கு நீங்கள் குனிந்தும் சிரம்பணிந்தும் உங்களுடைய வழிபாட்டை செலுத்துங்கள். இர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள். வஃபஅலு கைர், நன்மையான காரியங்களில் நீங்கள் ஈடுபடுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், இதனால் நீங்கள் வெற்றி பெறலாம். மேலும் வஜாஹிது ஃபில்லாஹ் ஹக்க ஜிஹாதி, அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் அதற்கு உரிய முறைப்படி உங்களுடைய அர்ப்பணிப்பை, உங்களுடைய உழைப்பை தாருங்கள் என்று எல்லாம் வல்ல இறைவன் கூறியிருந்தார். இதிலே நீங்கள் வெற்றி பெறக்கூடும் என்று சொல்லும்போது ருக்கு, சஜிதா, இபாதத், நற்செயல்கள் இவற்றின் மூலமாக நீங்கள் வெற்றி பெறக்கூடும் என்று குறிப்பிட்டிருந்தார். துஃப்லிஹூன் என்றால் நீங்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறக்கூடும். ஆனால் இந்த வசனத்தில், இந்த முஃமினூன் என்கின்ற அத்தியாயத்தில் யார் வெற்றி பெற்றவர்கள்? முஃப்லிஹூன், கத் அஃப்லஹல் முஃமினூன், யார் வெற்றி பெற்றவர்கள் என்று குறிப்பிடுகிற போது இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார். அங்கே லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறக்கூடும். எப்போ? ருக்கு, சஜிதா, இபாதத்து இந்த மாதிரியான வணக்க வழிபாடுகளின் மூலமாக என்று குறிப்பிட்டு விட்டு இங்கே யார் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்லுகிற போது அவருடைய 10 வசனங்களில் அவருடைய பண்புகளை எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி காட்டுகிறார். அப்படியானால் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் இன்னென்ன பண்புகளை கொண்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். சூரத்துல் ஹஜ் என்கிற அத்தியாயத்தில் 4 விஷயங்களை குறிப்பிட்டிருந்தான். ருக்கு, சஜிதா, இதர வழிபாடுகள், நற்செயல்கள். நற்செயல்கள் என்பது தர்மத்தை குறிக்கும். இபாதத் என்று சொன்னால் மொத்த வாழ்க்கையும் நீங்கள் வழிபாடாக மாற்றுங்கள். வேடிக்கை, விளையாட்டு, வீண் இவற்றை தவிர்த்துவிட்டு வழிபாடாக நீங்கள் மொத்த வாழ்க்கையையும் மாற்றுங்கள். ருக்கு, சஜிதா என்பது தொழுகையின் ஓர் அங்கம். இப்படி 4 பண்புகளை சொல்லி காட்டியிருந்தார். இங்கே சொல்லும்போது அந்த 4ஐயும் விரிவாக எல்லாம் வல்ல இறைவன் எடுத்துரைக்கின்றார். இதுதான் இந்த அத்தியாயத்துக்கும் முந்தைய அத்தியாயத்துக்குமான பிணைப்பு. அதே போல இந்த வெற்றி பெறுதல் என்பது சூரத்துல் ஹஜ்ஜில் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறக்கூடும் என்று குறிப்பிட்டிருந்தான். சூரத்துல் முஃமினூன் என்கின்ற இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி வசனங்களில் எல்லாம் வல்ல இறைவன் வெற்றி பெற்றவர்கள் யார் என்று குறிப்பிடுகின்ற போது இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று தொடங்கிவிட்டு இறை நம்பிக்கை அற்றவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். லா யுஃப்லிஹுல் காஃபிரூன், இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதை எல்லாம் வல்ல இறைவன் எடுத்துரைக்கின்றான். இது கடைசியாக சொல்லக்கூடிய வசனங்களில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல இதற்கு இடைப்பட்ட வசனங்களில் எல்லாம் வல்ல இறைவன் வசனம் 102 குறிப்பிடுகின்ற போது யாருடைய நன்மை தட்டு கணக்கிறதோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் ஆவார்கள்.
ஃபமன் ஃபகுலத்து மவாசீனுஹு, யாருடைய நன்மை தட்டு கணக்கிறதோ உலாய்க்கு ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் ஆவார்கள் என்று 102 குறிப்பிடுகிறார். அப்போ யாரெல்லாம் சூரத்துல் ஹஜ்ஜில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 4 பண்புகளையும் அதனுடைய விரிவாக்கமாக சூரத்துல் முஃமினூன் என்கின்ற அத்தியாயத்தினுடைய முதல் 10 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நற்பண்புகளையும் கடைபிடித்து வாழுகிறார்கள், அவருடைய நன்மை தட்டு கணக்கும். நன்மை தட்டு கணத்து விட்டால் அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். இதுதான் வெற்றி பெற்றவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் கூறி காட்டக்கூடிய வழி, எப்போது நீங்கள் வெற்றி பெற முடியும் என்று சொல்கின்ற போது. அதே போல யார் இறைவனை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள் என்பதையும் இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி வசனங்களில் எல்லாம் வல்ல இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான். மொத்தத்தில் சூரத்துல் முஃமினூன் என்கின்ற அத்தியாயம் வெற்றி பெறுவதற்கான வழியை காட்டுகிறது. எந்த கருத்துக்கள் சூரத்துல் ஹஜ்ஜிலே சுருக்கமாக சொல்லப்பட்டிருந்ததோ அதை விரிவாக சொல்லப்படுவதுதான் சூரத்துல் முஃமினூன் என்ற அத்தியாயத்தினுடைய நோக்கம். இப்போது முதல் 3 வசனங்களின் விளக்கங்களை நாம் கடந்த வாரங்களில் பார்த்தோம். அதாவது இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், முதலாவது தொழுகையிலே பணிந்து உள்ளச்சத்தோடு இருக்கக்கூடியவர்கள், 2வது வீண் விளையாட்டுக்களை புறக்கணிக்கக்கூடியவர்கள். இதுதான் 2 பண்பு. இந்த 2 பண்புகளையும் கடந்த வாரம் பார்த்தோம். மொத்தம் பார்த்தது 3 வசனம். இப்போ இதை படிப்படியாக எல்லாம் இறைவன் எப்படி சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் சூரத்துல் ஹஜ்ஜிலேயே பார்ப்போம். ஓரிரை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் இறைவனுக்கு ருக்கு செய்யுங்கள். இது முதல் ஸ்டேஜ். அடுத்து சிரம் பணிந்து வணங்குங்கள். ருக்கு செய்யும் போது பணிவு ஓரளவுக்கு தான் வெளிப்படுகிறது, சஜிதாவுக்கு செல்கிற போது முழுமையாக வெளிப்படுகிறது. 2வது, ருக்குவில் ஒரு மனிதன் இருக்கக்கூடிய நேரத்தை விட சஜிதாவில் இருக்கின்ற நேரம் அதிகம். ருக்கு 1 தான் இருக்கு ஒரு ரக்காத்துக்கு, சஜிதா 2 இருக்கு. அப்போ ஒரு ருக்குவில் செலவிடுகின்ற நேரத்தை போல் இன்னொரு மடங்கு கூடுதலாக சஜிதாவில் செலவிடுகிறோம். அப்படியானால் ருக்குவை விட சஜிதா மேலும் படிவை காட்டுகிறது, பணிந்திருக்கும் நேரத்தின் அதிகத்தையும் காட்டுகிறது. அப்போ ருக்கு சஜிதா இன்னும் கொஞ்சம் கூடுது. அதற்கடுத்து வஅபுது ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் வழிபடுங்கள். எல்லா நிலைகளிலும் உங்களுடைய வாழ்க்கை முழுக்க வழிபாடாக மாற்றிக்கொள்ளுங்கள். சஜிதாவின் போது மட்டும் அல்ல, ருக்குவின் போது மட்டும் அல்ல. அதற்கடுத்து ஒஃபாலுல் ஹைர், செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நன்மையாகவே அமைத்துக் கொள்ளுங்கள் என்று படிப்படியா அந்த வணக்கத்துக்குள்ள ஒரு மனிதனை இழுக்கிறது. அடுத்து 5வது இறைவனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி, இறைவனுக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பை நீங்கள் அதற்கு உரிய முறைப்படி செலுத்தி விடுங்கள். அர்ப்பணிப்பதிலேயே உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். இது 5வது கட்டளை என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த 5 விஷயம் இங்கே சொல்லி காட்டுவது ருக்கு சஜிதா என்பது எப்படி இருக்க வேண்டும். வெறும் குனிவது, வெறும் சிரம் பணிவது என்று அல்லாமல் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், தங்களுடைய தொழுகையிலே அவர்கள் பணிந்து இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அங்கே சொரிஞ்சிக்கிறது, இங்கே தடவுறது, சில பேர் கண்ணை நோண்டுவாங்க, சில பேர் மூக்கை நோண்டி கொண்டிருப்போம். இப்படிலாம் செய்யக்கூடாது. இப்படியெல்லாம் ஒரு மனிதன் செய்தால் அவனுடைய உள்ளம் தொழுகையிலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்தவில்லை என்று பொருள். அது ருக்கு சஜிதா என்று சொல்லப்படும். ஆனால் தொழுகையில் இறையச்சத்துடன் தொழுத தொழுகை, இறைவனுக்கு முழுக்க பணிந்து நடந்த தொழுகை என்று அதை ஒப்புக்கொள்ள முடியாது. அப்போ ருக்கு சஜிதா எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், தங்கள் தொழுகையில் அவர்கள் பணிந்து நடப்பார்கள். பணிந்து நடக்க கூடிய ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? தொழுகையில் தக்பீர் கட்டும் போது மட்டும் பணிந்து இருப்பது என்பதல்ல. தொழுகையிலே ஒரு மனிதன் இறைவனுக்கு பணிந்து அச்சத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றால், தொழுகைக்கு முன்னர் தொழுகைக்கு பின்னர் அவன் வீண் விளையாட்டுகளை புறக்கணிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். கடந்த வாரமே நான் சொன்னேன், விளையாட்டு என்பது உடலுக்கு ஊட்டம் தருகின்ற உடற்பயிற்சி அல்ல, தவிர்த்து கொள்ள சொல்லக்கூடிய விளையாட்டு. எந்த அர்த்தமும் இல்லாத, உடலுக்கு ஊட்டம் தராத, நம்முடைய சிந்தனைகளுக்கு உற்சாகத்தை தராத விளையாட்டுக்கள் அவை தவிர்க்கப்பட வேண்டும்.
அப்போ யாருடைய தொழுகை அச்சத்துடனும் பணிவுடனும் அமைந்திருக்கும் என்றால், யார் வீண் விளையாட்டுகளை புறக்கணிக்கிறானோ அவனுடைய தொழுகைதான். சில பேர் பார்க்கின்றோம், ஏதாவது மேட்ச் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, தொழுகைக்கான பாங்கு சொல்லப்படும், அதை மியூட்டில் போட்டுட்டு பாங்க கேட்பாங்க. அங்கே காது அங்கே இருக்கும், கண்ணு இங்கே இருக்கும். உடனே ஆஹிருல் வக்து முடியக்கூடிய நேரத்தில் டிவி அப்படியே ஓட விட்டுட்டு அவசர அவசரமாக முசல்லாவை எடுத்து விரித்து தொழுது விட்டு திரும்ப வந்து டிவி முன்னால் வந்து உட்கார்ந்து விடுவார்கள். இந்த தொழுகையிலெல்லாம் இந்த விளையாட்டு தான் உங்களுடைய மூளையின் ஆக்கிரமிப்பில் இருக்கும். அல்ஹம்து சூராவை வாய் ஓதினாலும் மூளை முழுக்க இந்த விளையாட்டில் தான் இருக்கும். இப்படி பல தொழுகையாளிகளை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் தொழுகைக்கு முன்னரே நீங்கள் வீண் விளையாட்டுகளை விட்டு உங்களை தவிர்த்து கொண்டு உள்ளச்சத்துடன் தொழுங்கள். மொபைல் ஒரு செயலை செய்து விட்டோம், ஒரு மொபைலை பார்க்குறோம், ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால் மூளையில் அதனுடைய அதிர்வில் இருந்து நாம் விடுபட்டு நம்முடைய மூளை ஃப்ரெஷ் ஆகணும்னா குறைந்தபட்சம் 8 நிமிடம் தேவைப்படும் என்று சொல்கிறார்கள். மொபைலை பார்த்துட்டு டக்குன்னு வந்து தக்பீர் கட்டுறது மூலமாக அந்த மொபைலில் பார்த்த காட்சிகளின் ஆக்கிரமிப்பு மூளையில் இருந்து கொண்டே இருக்கும். அப்படியானால் இதை விட்டு நீங்கள் விலகி இருந்தால்தான் தொழுகையிலே பணிவு ஏற்பட முடியும். அதுதான் ருக்கு சஜிதாவை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய இறைவனின் கட்டளையின் உண்மையான விளக்கம். எனவே சூரத்துல் ஹஜ்ஜினுடைய கடைசி 2 வசனங்களுக்கான விளக்கமாகவே சூரத்துல் முஃமினூன் என்பது அமைந்திருக்கிறது. இப்போது அடுத்து பாருங்கள், வல்லதீன ஹும் லி ஸகாத்தி ஃபாயிலூன், 4வது வசனம். அவர்கள் தங்களுடைய ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். இங்கே ஜகாத்தை பற்றி எல்லாம் வல்ல இறைவன் குறிப்பிடுவதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு மனிதன் தொழுகையில் இவனையும் தாண்டி வீண் விளையாட்டுகளின் ஆக்கிரமிப்பு இருக்கிறது, கவனம் செதறுது. ஏற்கனவே தொழுகைக்கு முன்னர் செய்து கொண்டிருந்த செயலினுடைய செல்வாக்கும் தாக்கமும் தொழுகையில இருக்கு. இப்படி எல்லாம் வருகின்ற போது அதை சரி செய்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த தொழுகை நிறைவான முழுமையடைந்த ஒரு தொழுகையாக ஆக வேண்டும் என்றால் அதற்குரிய வழிதான் இது. வல்லதீன ஹும் லி ஸகாத்தி ஃபாயிலூன், தர்மங்களை கொடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இந்த வசனத்தில் சொல்லப்படுவது ஜகாத் என்பது கட்டாய கடமை அல்ல என்று சில அறிஞர்கள் விளக்கமளிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த சூரா இறக்கியுள்ளப்படுகின்ற போது ஜகாத்து கடமையாக்கப்படவில்லை. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையின் போது இறக்கியுள்ளப்பட்ட அத்தியாயம். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு வந்த 2வது வருஷத்துல தான் ஜகாத்து கடமையாச்சு. ஜகாத் என்பது ஒரு மனிதனுடைய சேமிப்பில் 2.5% கணக்கு பார்த்து கொடுப்பது. அது ஹிஜ்ரத்துக்கு பிறகு கடமையாக்கப்பட்டது. இந்த அத்தியாயம் ஹிஜ்ரத்துக்கு முன்னர் இறக்கியுள்ளப்பட்டது. எனவே இது உபரியான தர்மங்களைத்தான் குறிக்கிறது என்று விளக்கமளிக்கின்றார்கள். அப்படி பார்க்கின்ற போது ஒரு மனிதன் வீண் விளையாட்டுகளை தவிர்த்துக் கொள்ள முயற்சிக்கின்றான், ஆனால் அவனுக்கு இயலவில்லை எனும் பட்சத்தில் தொழுகையிலே அவனுக்கு கவனச்சிதறல்கள் இருக்குமானால் அவன் இதுபோன்ற தான தர்மங்களை கொடுப்பதன் மூலமாக அந்த தொழுகையை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அங்கீகரிக்கப்பட்ட அந்தஸ்துக்கு அவற்றை நாம் உயர்த்தி செல்ல முடியும் என்று இந்த வசனம் நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கின்றது. அப்போ வீண் விளையாட்டு என்பது பாடல், அதே போல எல்லா விதமான தவறுகளும் தான் வீண் விளையாட்டு என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் அளிக்கின்றார்கள். இவ்வாறான சில பேர் பார்த்தீங்கன்னா பாடல் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், அப்படி ஆஃப் பண்ணி போட்டு தொலை போவாங்க. இந்த மாதிரியான வீண் விளையாட்டுகளின் செல்வாக்கு தொழுகையிலே ஒரு மனிதனுடைய கவனத்தை திசை திருப்பும் பட்சத்தில் அதை சரி செய்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாடாக இந்த தர்மம் இருக்கிறது என்பது இது நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம். அதற்கடுத்தபடியாக வல்லதீன ஹும் அனில் லகுவி முஅரிதூன் வல்லதீன ஹும் லி ஸகாத்தி ஃபாயிலூன், வீண் விளையாட்டுகளை தவிர்த்துக் கொள்வார்கள், ஜகாத்து கொடுப்பார்கள். வீண் விளையாட்டுகளை தவிர்த்தல் என்பது இதயத்தை சுத்தப்படுத்துவதற்காக, ஜகாத் என்பது செல்வத்தை சுத்தப்படுத்துவதற்காக. மொத்தத்தில் இப்படி யார் தன்னை தானே சுத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களை வெற்றி பெற்றவர்கள் ஆவார்கள். அதற்கடுத்து வசனம் 5, வல்லதீன ஹும் லி ஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன் 6, இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும் ஃபைன்னஹும் கைரு மலூமீன்.
இந்த ஐந்தாவது வசனமும் 6வது வசனமும் ஒன்று ஒன்றோடு பின்னி பிணைந்தவை. பாருங்கள், வல்லதீன ஹும் லி ஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், தங்களுடைய மறைவிடங்களை, மறை உறுப்புகளை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். அதாவது தவறான இடங்களுக்கு சென்று தங்களுடைய இச்சைகளை தணித்துக் கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். ஹலாலான வழியிலேயே தங்களுடைய உடல் இன்பங்களை தேடிக்கொள்ளக்கூடியவர்களாகவும் உடல் இச்சைகளை தணித்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். அதுதான் வல்லதீன ஹும் லி ஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்கள் மறைவிடங்களை. இல்லா அலா அஸ்வாஜிஹிம், தங்களுடைய ஜோடிகளிடம் தவிர. தங்களுடைய ஜோடிகளிடம் அவர்கள் ஹலாலான வழியிலே சென்று அந்த உடல் இச்சையை தணித்துக் கொள்வார்கள். அவ் ம மலக்கத் ஐமானுகும், அல்லது அவருடைய வலக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்களிடம் சென்று தங்களுடைய உடல் இச்சைகளை அவர்கள் தணித்துக் கொள்வார்கள். யார் இப்படி இருக்கின்றார்களோ ஃபஇன்னஹும் கைரு மலூமீன், அவர்கள் பழிப்புக்குரியோர் அல்ல, அவர்கள் நல்லவர்களே, பழிப்புக்குரியவர்கள் கிடையாது, அவர்களை குறை சொல்லக்கூடாது. இங்கே எல்லாம் வல்ல அல்லாஹ் 2 விஷயங்களை சொல்கின்றார். முதலாவது, தங்களுடைய ஜோடிகளிடத்தில் ஹலாலான திருமணத்தின் மூலம் ஒரு மனிதன் தன்னுடைய ஆணோ பெண்ணோ உடல் இச்சைகளை தணித்துக் கொள்வது ஒன்று. இரண்டாவது சொல்லி காட்டுவது மா மலக்கத் ஐமானும், தங்களுடைய வலக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டோர் என்று குறிப்பிடுகிறார். வலக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டோர் என்றால் அந்த காலத்தில் நடைமுறையில் இருந்த அடிமை முறையை இருக்கக்கூடிய பெண் அடிமைகளை ஆண் எஜமானர்கள் பயன்படுத்திக் கொள்வது, அதை குறிக்கின்றது. இது ஒரு காலகட்டம் வரைக்கும் அனுமதிக்கப்பட்டிருந்தது. அடிமை முறை என்பதே நடைமுறையில் இருக்கிற வரைக்கும் அனுமதிக்கப்பட்டது. அந்த அடிமை முறை இஸ்லாம் முழுவதுமாக இந்த உலகத்திலிருந்து அகற்றிவிட்டது. எப்போது அகற்றிவிட்டது என்று சொன்னால் 100 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே அதை அகற்றுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் முடிந்துவிட்டன. இப்போது அடிமை முறை என்பது உலகத்தில் எங்குமே இல்லை. இஸ்லாம் அடிமை முறையை ஒழித்த பின்னரும் கூட ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் அடிமை முறை நடைமுறையில் இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே தாமதமாக, இஸ்லாத்தை விட மிக மிக தாமதமாக, சொல்லப்போனால் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அடிமை முறையை ஒழித்த ஒரு தத்துவம் இஸ்லாத்தில் அடிமை முறை இருப்பதாக பிரச்சாரம் செய்வது ஏற்கத்தக்க வாதம் அல்ல. சரி, ஒரு காலகட்டம் வரைக்கும் அடிமை முறையை ஏன் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டிருந்தது? எடுப்பிலே அதை தடை செய்திருக்க வேண்டியது தானே என்று கேட்பார்கள். புரிந்து கொள்ள வேண்டும், எந்த புரட்சியும், எந்த சாதனைகளும், எந்த மறுமலர்ச்சியும் ஓர் இரவில் சாத்தியமில்லை. மக்களுடைய மனங்களை மறுமலர்ச்சிக்கு தயார்படுத்த வேண்டும். முதலாவது நீங்கள் செய்வது தவறு என்கிற ஞானத்தை அந்த மக்களுக்கு புகட்ட வேண்டும். அது தவறு என்று மக்களை உணர வைத்து அவர்களை குற்ற உணர்ச்சியில் தள்ளி பிறகு அவர்களாக அந்த தீமையிலிருந்து வெளியே வருவதுதான் அந்த தீமை முழுவதுமாக உலகத்திலே இருந்து அகற்றப்படுவதற்கான மிகச்சிறந்த வழி. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவருடைய பொது வாழ்க்கைக்கு வந்தபோது அடிமை முறை என்பது உலகத்தில் இருந்தது. முஸ்லிம்கள் யாரும் அடிமைகளை வைத்திருக்க கூடாது என்று சொல்ல இயலாது. ஏன் சொல்ல இயலாது என்றால், முஸ்லிம்கள் எதிரிகளிடத்தில் அடிமைகளாக இருக்கும்போது பண்டமாற்று முறையிலே அடிமைகளை விடுதலை செய்தல் என்ற அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம் அடிமைகளை விடுதலை செய்வதற்கு இங்கேயும் சில அடிமைகள் இருக்க வேண்டிய ஒரு காலச்சூழல் இருந்தது. அவர்களை நீங்கள் விடுதலை செய்தால் நாங்கள் இவர்களை விடுதலை செய்வோம். இது ஒன்று. இரண்டாவது, அடிமை என்பது அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சொத்து. ஒரு மனிதனுடைய சமூக அந்தஸ்து என்பது, மரியாதை என்பது, அவனுக்கு எத்தனை வீடுகள் இருக்கிறது என்பதை வைத்து இப்போது அளவிடப்படுவதைப் போல, எத்தனை வாகனங்கள் இருக்கின்றன என்பதை வைத்து அளவிடப்படுவதைப் போல, அந்த காலத்தில் ஒரு மனிதனுக்கு எத்தனை அடிமைகள் இருந்தார்கள் என்பதை வைத்துத்தான் அவனுடைய பொருளாதார நிலை மதிப்பிடப்பட்டு வந்தது. ஒரே இரவில் எல்லாரும் அடிமைகளை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டால் பொருளாதாரத்தில் அந்த மனிதன் ஓரிரவில் ஏழையாக போய்விடுவான். ஆண்டாண்டு காலமாக ஒரு செல்வத்தை அவன் சேகரித்து வைத்திருக்கின்ற போது ஒரு நாளில் அதை ஒழித்தல் என்பது பெரிய சமநிலையற்ற தன்மையை உருவாக்கிவிடும். ஒரு பெரிய பொருளாதார தேக்கத்தை ஏற்படுத்திவிடும்.
ஆகையினால் மெல்ல மெல்ல அதை ஒழிப்பதற்கான வழியை இஸ்லாம் சமூகத்துக்குள் அறிமுகப்படுத்துகிறது. ஒரு மனிதன் ஏதேனும் தவறு செய்தால் நீ ஒரு அடிமையை உரிமை விடுவதன் மூலமாகவே இந்த தவறிலிருந்து நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும், இதற்கான தண்டனையிலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று சொன்னது இஸ்லாம். ஒரு மனிதன் அடிமையை உரிமை விடுகிற போது அவனை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்வான் என்று அவனுக்கு மறுமையில் அவனுடைய இறுதி இலக்காக இருக்கக்கூடிய சொர்க்கத்தை அடையக்கூடிய முயற்சிக்கும், நரகத்திலிருந்து தப்பிப்பதற்கான அந்த முயற்சிக்கும் அடிமைகளை விடுதலை செய்வது ஒரு காரணமாக அமையும் என்று இஸ்லாம் அந்த மனிதனுக்கு பாடத்தை போதித்தது. இப்படியாக அடிமை பெண்களுக்கு அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து திருமணம் செய்து கொள்வதன் மூலம் அவர்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்தை நீங்கள் வழங்குங்கள் என்று இஸ்லாம் வழிகாட்டியது. இப்படியெல்லாம் அடிமை முறைகளை ஒழிப்பதற்கு சில வழிகளை கையாண்டு காலப்போக்கில் மெல்ல மெல்ல அந்த பொருளாதாரத்தினுடைய உச்ச நிலையில் இருந்த அந்த அடிமை முறையை மெல்ல மெல்ல இஸ்லாம் கரைத்து அதை காணாமலே ஆக்கிவிட்டது. ஒரு மனிதனுக்கு அடிமை இருப்பது அவனுடைய செல்வத்தின் அடையாளம் அல்ல, அடிமைகளை விடுதலை செய்வதுதான் அந்த மனிதனுடைய கௌரவத்தின் அடையாளம் என்கிற எண்ணத்தை இஸ்லாம் ஏற்படுத்தியது. அப்ப இப்படி ஒரு அடிமை முறை என்பது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கின்ற போது ஒருவருக்கு பெண் அடிமைகள் இருந்தால், பெண் அடிமையோ ஆண் அடிமையோ, அவர்களுடைய இறுதி இலக்கு என்னவாக இருக்கும், அவருடைய முதல் லட்சியம் என்னவாக இருக்கும் என்றால் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும், நமக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், நாம் சம்பாதித்து நாம சொந்தமாக வீடு கட்டி நாம ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வாழ வேண்டும், நாம குழந்தை குட்டிகளை பெற்றுக்கணும் என்கிற எண்ணம் தான் ஆணுகா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அடிமைகளுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு மனிதனுக்கு ஒரு பெண் அடிமை இருக்கிறாள், அவளை இவன் தன்னுடைய தாம்பத்தியத்துக்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்னும் பட்சத்தில் அவளுடைய உடல் தேவைகளுக்காக அவள் வேற எங்காவது செல்லும் போது அது சமூகத்திலே ஒழுங்கீனம் வளர்வதற்கான காரணமாக அமைந்துவிடும், அது பல நோய்களின் பரவலுக்கு காரணமாக அமைந்துவிடும். இவளை எப்படியாவது பொருளீட்டி எஜமானிடத்திலே கொடுத்து நாம் விடுதலையாகிவிட வேண்டும் என்கிற எண்ணம் அவளுக்கு தோன்றினால் அவளுக்கு விற்பதற்கு முதலில் அவள் அழைக்கப்படுவது அவளுடைய உடலை விற்பதற்கு தான் அழைக்கப்படுவாள். இது மிகப்பெரிய ஒழுங்கினத்துக்கு அந்த சமூகத்தை கொண்டு போய் தள்ளிவிடும். அதிலே எஜமான் ஒருவன் அவன் மட்டுமே அவளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்வதன் மூலமாக அவளுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு கிடைக்கிறது. இவன் இன்னாருடைய அடிமை பெண்ணாகும், பக்கத்தில் போகக்கூடாத எஜமான் என்னான்னு கேட்பான் என்று ஒரு மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தின் சரிபாதி அவளுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த எஜமானை பார்த்து சொல்கிறது, எப்போது அவளோடு நீ தாம்பத்தியம் வைத்துக் கொண்டு அவள் குழந்தையை ஜனித்து விட்டாளோ அப்போது அவள் அடிமை என்கிற அந்தஸ்திலிருந்து பாதி விலகி விடுகின்றாள், அவள் உன்னுடைய பிள்ளைக்கு தாய் என்கிற அந்தஸ்துக்கு வந்து விடுகிறாள் என்று அவளுக்கு உம்முல் வலது என்கிற ஒரு அந்தஸ்தை தருகிறது. இது ஒரு பெரிய கான்செப்ட், இது ஒரு பெரிய தத்துவம். இதை புரிந்து கொள்ள அந்த காலத்தைய பொருளாதார நிலைகளுக்கும் அந்த காலத்தினுடைய சமூக நிலைகளுக்கும் நாம் செல்ல வேண்டும். இந்த வசனம் தவறாக புரிந்து கொள்ளப்படாமல் இருப்பதற்கு இந்த சிறிய விளக்கம் போதுமானது என்று நான் கருதுகிறேன். யார் இப்படி அவர்கள் தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ இந்த இரண்டு வழிகளில் மட்டும் பாதுகாத்துக் கொள்கிறார்களோ இன்னும் கைரு மலூமீன், அவர்கள் பழிப்புக்குரியவர் அல்ல, அவர்கள் திட்டப்பட வேண்டியவர்கள் அல்ல, அவர்கள் பாராட்டுக்குரியவர்களே என்று சொல்லிவிட்டு ஃபமனிப்தகா வர அதாலிக் ஃபவுலாய்க்கஹுமுல் ஆதுன் வசனம் 7, யார் இதற்கு அப்பால் ஹராமான வழியை தேடுகின்றானோ ஃபவுலாய்க்கஹுமுல் ஆதுன், அவர்கள் எல்லை மீறியவர்கள் ஆவார்கள், வரம்பு மீறியவர்கள் ஆவார்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த ஆதூன் என்பது என்ன அர்த்தத்தில் இங்கே பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், ஒரு வட்டம் போட்டு ஒரு எல்லையை வரையறுத்து இந்த எல்லைக்குள் நீங்கள் வாழ வேண்டும், அது ஒரு நாட்டு எல்லையோ அல்லது ஒரு சமூக எல்லையோ அல்லது ஒரு ஒழுக்கத்தின் வரையறையோ, கண்ணுக்கு தெரிகின்ற எல்லை, கண்ணுக்கு புலப்படாத எல்லை, ஆன்மீக எல்லை, அரசியல் எல்லை, இவைகளெல்லாம் வரையறுத்து சொல்லிவிட்டு இதற்கு வெளியே தாண்டக்கூடாது என்று சொல்லப்பட்ட அந்த எல்லையை யார் தாண்டுகிறானோ வந்தான் ஆதுன், ஆது வரம்பு மீறக்கூடியவர்கள், அதாவது எல்லை தாண்டிய பயங்கரவாதிகள் என்று அதற்கு நமக்கு புரியக்கூடிய பாஷையில் விளக்கம் சொல்லலாம். மொத்தத்தில் யார் இந்த எல்லைகளை கடக்கின்றார், யார் இதற்குள்ள நிற்காமல் இருக்கின்றார்களோ ஃபவுலாய்க்கஹுமுல் ஆதுன், அவர்களை எல்லை மீறியவர்கள் ஆவார்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் வசனம் 7 குறிப்பிடுகிறார். இதே மாதிரி இறைத்தூதர் லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்து மக்கள், அவர்களுக்கு இடையிலே ஓரின சேர்க்கை நடைமுறையில் இருந்தது. அதை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிற போது சூரத்து ஷுஆரா வசனம் 366 சொல்கிறான்,
பல் அந்தும் கௌமுன் ஆதுன், நீங்கள் எல்லை மீறிய கூட்டத்தாராக இருக்கிறீர்கள். யார் இதுபோல ஓரின சேர்க்கையில் ஈடுபடுகின்றார்களோ, அவர்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், பல் அந்தும் கௌமுன் ஆதூன், இங்கே ஆதூன் என்கிற சொல்லை அங்கே பயன்படுத்தி இருக்கிறான், அதே சொல்லை இங்கே பயன்படுத்தி இருக்கிறான். இறைவன் வகுத்து காட்டியிருக்கக்கூடிய எல்லைக்கு வெளியிலே சென்று எல்லை மீறியவர்கள் ஆவீர்கள். எல்லை மீறியவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்குன்னு ஒரு தண்டனை இருக்கு. அந்த தண்டனை இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படவில்லை, அடுத்த சூரத்துல் நூர் என்கிற அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் சூரத்துல் முஃமினூன் என்கிற அத்தியாயத்துக்கும் சூரத்துல் நூர் என்கிற அத்தியாயத்துக்குமான பிணைப்பு என்பதை பின்னால் இன்னும் கொஞ்சம் விரிவாக நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமா.